ஹலோ காய்ஸ், நான் தான் உங்கள் XP பச்சை சட்டை பேசுறேன். தெரியுது, நீ மூடு. ஸோ வந்து நம்ம இன்னைக்கு வந்து ஒரு சின்ன மினி லாக் போக போகிறோம். எப்பயுமே வந்து நம்ம என்ன பண்ணுவோம், எப்பயுமே ஒரு டீமோட தான் வருவோம். இன்னைக்கு வந்து ஒரு தவிர்க்க முடியாத சூழ்நிலைக்காண்டி நம்மளோட கேமராமேன் வந்து நம்மளுக்கு இணையவில்லை. அதனால இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா ஒரு சின்ன லாக் இல்லை, அது நம்ம ஒரு பெரிய லாகே நம்ம வந்து போக போகிறோம். நம்ம வீட்டில் சும்மா இருந்தாலே நம்மளுக்கு ஏதாவது யோசிக்க தோணுமே அப்படின்னு சொல்லிட்டு நானும் யோசிச்சிட்டேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃபுட் என்ன தெரியுமா? அல்வா தாங்க. என்னடா அல்வா சாப்பிடுவோமே அப்படின்னு சொல்லிட்டு அல்வா சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு காலையில பைக் எடுத்துட்டு கரெக்டா கிளம்பிட்டேன். சரி அல்வா சாப்பிட போவோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேன். கிளம்பினோட திடீர்னு எனக்கு இன்னொரு யோசனை. என்னடா யோசனை அப்படின்னு பார்க்கும் போலதான் எனக்கு ஒண்ணு தோணுச்சு, நம்ம ஏன் அல்வாவை திருநெல்வேலியில போய் சாப்பிடக்கூடாது? ஓ, நீ அப்படி வரியா அப்படின்னு தோணுச்சு. சரி ரைட்டு, நம்மளும் வீட்டுல சும்மா தானே இருக்கோம், இதே ஒரு லாகா போடுவோம். நம்மளும் எவனாவது திருநெல்வேலிக்கு அல்வா சாப்பிட்றதுக்கு திருநெல்வேலிக்கு போவானா? நான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் காலையில கிளம்பியாச்சு. கரெக்டா மணி இப்போ வந்து கரெக்டா 11 ஆகுது. ஸோ நம்ம தான் இன்னைக்கு வீடியோ எடுக்க போறோம். அதனால நம்ம அல்வா சாப்பிட்றக்காண்டி இப்ப நம்ம கரெக்டா எங்க போக போறோம்னா திருநெல்வேலி போக போறோம். காலையில 11 மணிக்கு நம்ம மதுரை ரயில்வே ஜங்ஷன்ல இப்போ வந்து நம்ம நிக்கிறோம். கரெக்டா இங்க என்னன்னா ட்ரெயின் யோசிச்சு பார்க்கும்போது திருச்செந்தூர் எக்ஸ்பிரஸ் கரெக்டா இங்க 11 மணிக்கு கிளம்பி அங்க திருநெல்வேலிக்கு 1 மணிக்கு வரும்னு நினைக்கிறேன். நம்மளும் டிக்கெட் எடுத்தாச்சு. இப்ப ஜோரா ட்ரெயின் இன்னும் கிளம்பல, வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கு. ட்ரெயின் வந்துருச்சு, வந்து இனிமேல தான் எடுப்பாங்க. சரி அதுக்குள்ள நம்ம ஒரு வீடியோ போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டா நான் மதுரை ஜங்ஷன்ல இருக்கேன். ஸோ நம்மளும் கரெக்டா டிக்கெட் எடுத்தாச்சு. டிக்கெட் எடுத்து இதுல வந்து கரெக்டா என்ன பண்றாங்க, திருச்செந்தூர் எக்ஸ்பிரஸ்ல வந்து 70 ரூபா சார்ஜ் பண்றாங்க இங்கிருந்து திருநெல்வேலிக்கு. ஸோ வந்து கரெக்டா மணி 11 ஆகுது. 2 மணிக்கு நம்ம திருநெல்வேலிக்கு ரீச் ஆயிடுவோம். அங்க இருந்து நம்ம என்னன்னு பார்ப்போம். நீங்களே பாருங்க, ட்ரெயின் இந்த இருக்கு பாருங்க. ட்ரெயினை காட்டுறேன். ஸோ வந்து ட்ரெயினை பார்த்துருப்பீங்க. ஸோ வந்து நம்ம இன்னைக்கு சோலோ டிராவல் போக போறோம். ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. ஸோ எல்லாரும் பார்த்து வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஹலோ காய்ஸ், ஒரு வழியா நம்ம திருநெல்வேலிக்கு வந்தாச்சு. கூட்டம் சரியான கூட்டங்க. படியிலே தான் உட்காந்து வர சூழ்நிலை கிட்ட ஆயிருச்சு. நான் உங்களுக்கு வந்து வீடியோ போட்டிருக்கேன், நீங்க பாருங்க. யாரும் படியில உட்கார வேண்டாம். ஸோ வந்து ஒரு தவிர்க்க முடியாத சூழ்நிலைக்காண்டி நான் படியில உட்காந்துட்டு வந்தேன். அதனால நீங்க யாரும் படியில உட்காராதீங்க. படியில் பயணம் நொடியில் மரணம். அதனால என் ஃபேன்ஸா இருக்கட்டும், என் சப்ஸ்கிரைபரா இருக்கட்டும், இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸா இருக்கட்டும், யாரா இருந்தாலும் படியில வந்து பயணம் செய்யாதீங்க, உள்ள போய் பயணம் செய்யுங்க. ஸோ நான் ஒரு வீடியோ காண்டி நான் வந்து படியில உட்காந்துருக்க மாதிரி போட்டேனே தவிர மித்த எந்த விதமான தொலைநோக்கு பார்வையும் இல்லை. ஸோ வந்து நம்ம கரெக்டா திருநெல்வேலிக்கு வந்தாச்சு. திருநெல்வேலிக்கு வந்துட்டு இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம்னா ஸ்ட்ரெயிட்டா நம்ம அல்வா சாப்பிட போறோம். ஸோ திருநெல்வேலியிலே அல்வா கடைனால என்னங்க, கரெக்டா சாந்தி ஸ்வீட்ஸ் தான். இன்னைக்குன்னு பார்த்து இருட்டுக்கடை அல்வா நல்ல ஃபேமஸ். ஆனா நம்ம நேரத்துக்கு வீடியோ போட்ட நேரத்துக்கு என்னன்னு தெரியல, இருட்டுக்கடை அல்வா இன்னைக்குன்னு பார்த்து கூட்டி விட்டாங்க. சரி ரைட்டு, நம்ம அடுத்து வேற எங்க ஃபேமஸ் அப்படின்னு கேட்ட போய் தான் சாந்தி ஸ்வீட்ஸ் தாங்க. அல்வானாலே சாந்தி ஸ்வீட்ஸ் தான் அப்படின்னா சரின்னு சொல்லிட்டு நம்மளும் சாந்தி ஸ்வீட்ஸ் கிளம்பியாச்சு. என்ன இது? சோ வந்து நம்மளும் அல்வாவை சாப்பிட்டாச்சு. சோ அல்வாவை சாப்பிட்டு முடிச்சோன்னே அந்த டேஸ்ட் இருக்கு பாத்தீங்களா, திருநெல்வேலி தாங்க. என்ன டேஸ்ட். அந்த அல்வா எடுத்து வாயில வச்சுப்போம் பாருங்க, ஏங்க அந்த மாதிரி இருக்குங்க. என்னங்க அந்த மாதிரி டேஸ்ட்ல வச்சிருக்காங்க. கரெக்டா அந்த அல்வாவை எடுத்து நல்லா சுட நம்ம கையில எடுத்து தருவாங்க பாரு. ஐயோ அந்த ஏங்க அதே தாங்க. குமார சொல்லுங்க,
யார் இவரு? நம்மளும் அல்வா சாப்பிட்டாச்சு. இந்த அல்வா கடை எங்க இருக்குன்னா கரெக்டா திருநெல்வேலி பஸ் ஸ்டாண்டுக்கு அப்படியே ஆப்போசிட்ல கொஞ்சம் தள்ளி தான் இருக்கு. சோ நீங்களும் நெக்ஸ்ட் டைம் வந்தீங்கன்னா மறக்காம சாப்பிட்டு பாருங்க. சுட 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 எப்பயுமே 24 மணி நேரமும் சுட சுட தரக்கூடிய அல்வாவா இருக்கு. நெக்ஸ்ட் வேலை முடிஞ்சு இப்ப நேரம் நம்ம மதுரைக்கு தான் கிளம்ப வேண்டிய காலம் வந்துருச்சு. சோ டைம் வந்துருச்சு. அதனால இப்ப நான் மதுரைக்கு நான் திருநெல்வேலி ஜங்ஷனுக்கு இப்ப நான் நடந்து போயிட்டு இருக்கேன். வாங்க நான் அங்க போயிட்டு காட்டுறேன். ஹலோ கைஸ், நம்மளும் இப்போ வந்து அந்த அல்வாவை சாப்பிட்டாச்சு. ஸோ சாப்பிட்டு முடிச்சுட்டு இப்போ மணி கரெக்டா என்ன ஆகுதுன்னா ஒரு 5 மணி இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ ஒரு கோவில்பட்டி வரைக்கும் கடுமையான கூட்டமா இருந்தது. கோவில்பட்டியை தாண்டி எதுக்கு கரெக்டா நம்ம கோவில்பட்டி தாண்டி அந்த சாத்தூர் போற ரூட்ல ஃபுல்லாமே எங்களுக்கு ஒரு ஃபேமிலி வந்து ரொம்ப ஐக்கியமாயிட்டாங்க. ஸோ ஸ்ட்ரேஞ்சரோட பழகிறதே ஒரு தனி சுகங்க. என்னடான்னா வந்து நான் பாட்டு தனியா உட்காந்து சோலோ டிராவல். ஸோ சோலோவில் போயிட்டு இருக்கும்போது ஒரு ஃபேமிலி வந்து திடீர்னு என்கிட்ட வந்து கேட்டாங்க, நீங்க ஆஷ் விளையாடுவீங்களா, சீட்டு கட்டு விளையாடுவீங்களா அப்படின்னு கேட்டாங்க. விளையாடுவேங்க அப்படின்னு. வாங்குங்க, எங்களுக்கு ஒரு ஆள் குறையுது விளையாடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு விளையாட ஆரம்பிச்சிட்டோம். அவங்களும் யாரும் தெரியாது, அவங்க பேரும் எனக்கும் யாருக்கும் தெரியாது, எனக்கு அவங்க பேருக்கும் யாருக்கும் தெரியாது. ஸோ ஆக மொத்தத்தில் அப்படியே பேசி நாங்களும் நான் இறங்குற வரைக்கும் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்க. ரொம்ப ஹம்பிளா பேசுனாங்க. ரொம்ப நல்ல ஃபேமிலி. ஸோ சிவகாசியில இருந்து அவங்க வந்திருக்காங்க போலுக்கு. அப்புறம் தான் டீடைல்ஸ் கேள்விப்பட்டது. ஸோ அவங்களோட சேர்ந்து ஒரு சின்ன ஆஷ் வந்து ப்ளே பண்ணிட்டோம். ப்ளே பண்ணிட்டு தான் அடுத்த வேலையை நம்ம அல்வா சாப்பிட போனது. ஸோ கைஸ், நம்மளும் வந்து திருநெல்வேலியை விட்டு கிளம்ப வேண்டிய டைம் வந்துருச்சு. ஸோ அதனால நம்மளும் மதுரைக்கு டிக்கெட் எடுத்துட்டோம். 6:40க்கு தாம்பரம் வரைக்கும் வந்து ட்ரெயின் ஆனது கிளம்புது. வந்து 6:40க்கு ட்ரெயின் கிளம்பி 9:15 9:30 மணி அளவில் வருவோம். ஹாய் காய்ஸ், ஒரு வழியா மதுரைக்கு நம்ம ரீச் ஆயிட்டோம். ஸோ மதுரை ரீச் ஆனதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதான் ஒரு இடத்துல நின்று நான் வந்து பேசிக்கிட்டு இருக்கேன். ஸோ மதுரையில வந்து கடுமையான வெயிலா இருக்கு. ஸோ எனக்கு என்னன்னு தெரியல, வெயில்னா வெயில், அப்படி ஒரு வெயில் அடிக்குது. ஸோ ட்ரெயின்ல டிராவல் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது நம்ம பக்கத்துல யார் இருந்தா தெரியுமா? KPY 5 சாம்பியனா இருக்கட்டும், பாவம் கணேசன் சீரியலோட ஹீரோவா இருக்கட்டும், நவீன் ப்ரோ அவர் நம்ம கூட டிராவல் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. ஸோ அவரை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். பக்கத்துல இருந்து ரொம்ப ஹம்பிளாவும் ரொம்ப ஹாப்பியா ரொம்ப சந்தோஷமா ரொம்ப ஃப்ரெண்ட்லியா பேசிக்கிட்டு இருந்தாரு. ஸோ அவர் கூட ஒரு திருநெல்வேலியில இருந்து மதுரை கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் 2.25 மணி நேரம் அவர் கூட தான் டிராவல் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஸோ அவரை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு, கூவுடா. சோ நம்மளும் ஒரு வீடியோ போட்டாச்சு, அவரையும் பார்த்தாச்சு. ஹலோ காய்ஸ், நான் தான் உங்க ரோலக்ஸ் ஸ்ரீராம் பேசுறேன். இன்னைக்கு நம்ம யாரை பார்க்க போறோம்னா KPY 5 ஃபைனலிஸ்ட் மற்றும் பாவம் கணேசனோட ஹீரோ, மிமிக்ரி ஆர்டிஸ்ட், இவ்வளவு ஏன் மிமிக்ரி நாயகன் சொல்லலாம், எங்கள் ஒரே அண்ணன் நவீன அண்ணனை தான் பார்க்க வந்திருக்கோம். வாங்க நவீன. வணக்கம் 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 ஸ்ரீ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேனே. சூப்பரியா. ஏன் மூச்சு வாங்கி ஓடி உங்களோட ஃபேன், வெறித்தனமான ஃபேனா மாறிட்டு நான். அண்ணனோட மிமிக்ரிக்கு ரொம்ப அடிக்ட் நான். ஸோ தம்பியை பார்த்ததுல உங்களுக்கு எவ்வளவு சந்தோஷம்? ஏதாவது ஒரு வாய்ஸ்ல ஏதாவது ஒரு? எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா நீங்க எல்லாம் இளைஞர்கள்லாம் இன்னும் உங்க திறமையை வைத்து முன்னேற வேண்டும். அது நீங்க இப்படிலாம் சப்போர்ட் பண்ணி அன்பு செலுத்தும் பொழுது வார்த்தைகள் இல்லை, என்ன சொல்றது, வியக்காதான் செய்ய முடிகிறது. நன்றிண்ணே. ரொம்ப ரோலக்ஸ் ஸ்ரீராம் ஐடி, இன்ஸ்டா ஐடி, அதை மட்டும் ரோலக்ஸ் ஸ்ரீராம் இன்ஸ்டா ஐடி. ஓகே, நன்றிண்ணே, ரொம்ப நன்றி. ஸோ வந்து அவரை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஸோ வந்து நான் தான் உங்கள் இட்ஸ் மீ பச்சை சட்டை. லைக் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம அந்த சப்ஸ்கிரைப் பட்டன் அமுக்குங்க. மேலும் பல விஷயங்களை தெரிய ரோலக்ஸ் ஸ்ரீராம ஃபாலோ. நன்றி.